வணக்கம் பார்ட்னர். இந்த கால் வந்து உங்களுக்கு விசிட்டிங் சார்ஜ் பற்றி உங்களுக்கு நான் இதை வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஏன் விசிட்டிங் சார்ஜில் நமக்கு கால் க்ளோஸ் ஆகுது? விசிட்டிங் சார்ஜுன்றது லாஸ் உங்களுக்கும் கம்பெனிக்கும் ரெண்டு பேருக்குமே தான். ஏன்னா ஒரு கஸ்டமர் வராரு பிளாட்ஃபார்முக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி கஸ்டமரோட ஏசி நல்லா ஒர்க் பண்ணணும் தான் நமக்கு புக்கிங் பண்ணுறாங்க. அப்படி புக்கிங் பண்ணுற காலை வந்து நம்ம போயிட்டு இது விசிட்டிங் சார்ஜில் க்ளோஸ் பண்ணுறதை நம்ம தவிர்க்கணும். அதுக்கு மேஜரான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறது வந்து இது வந்து ரிப்பேரபிள் பண்ண முடியாது, ஸ்பேர் நாட் அவைலபிள் அப்படின்னா ஜெனுன் ரீசன் அது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் கேஸ் வந்து நீங்கள் ரிஸ்கி லொக்கேஷனு, அப்புறமேட்டு கஸ்டமர் வந்து ஹை எஸ்டிமேஷன் வந்து ஷேர் பண்ணுறதுனால, அதுக்கப்புறமேட்டு ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ண முடியும், இருந்தாலும் நம்ம ரிப்பேர் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஹெல்ப்பர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் பார்க்குறேன். இன்னும் ஒரு சில பேர் வந்து இந்த ஏசி ரிப்பேர் பண்ணால் இதில் ரொம்ப ப்ராஃபிட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறதுனால கூட வந்து ரிப்பேர் பண்ண மாட்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் கேஸ் நான் பார்த்த வரைக்கும் கஸ்டமரோட ஃபீட்பேக்கில் வந்து விசிட்டிங் சார்ஜில் க்ளோஸ் ஆனதுனால பேட் கமெண்ட்ஸ், பேட் மெயில்ஸ் வந்து கம்பெனிக்கு வந்திருக்கு. என்னென்னா, உங்களுடைய ஜாப் வந்து நான் லோக்கல்லே ரிப்பேர் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொன்ன ரிப்பேரை நான் லோக்கல் டெக்னீஷியன் வச்சு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சைட்லேருந்து வந்து ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு, நம்மக்கிட்ட ஹை ப்ரொஃபைல் டெக்னீஷியனும் இருக்கீங்க. ஆனால் காரணம் வந்து உங்கள்கிட்ட எக்யூப்டு ப்ராப்பராக ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாதனால நீங்கள் பண்ண மாட்டீங்கன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த விசிட்டிங் சார்ஜ் வந்து போய் க்ளோஸ் பண்ணுற கால்லாம் வந்து கம்பெனி சைடில் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கெல்லாம் அதிகமான விசிட்டிங் சார்ஜில் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆடிட் இருக்கும் அண்ட் செக் பண்ணுறாங்க. கஸ்டமர்கிட்டையும் கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த ஜாப் எவ்வளோக்கு நீங்கள் ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இந்த ஜாபில் எவ்வளோ பே பண்ணீங்கன்னு சொல்லிட்டும் கேட்குறாங்க. ஸோ விசிட்டிங் சார்ஜில் க்ளோஸ் பண்ணுறது ஜெனூன் கேஸ் வந்து இருக்குது, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் மோர் தென் கேசஸ் உங்களுடைய சைடில் வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அது செக்கிங் பாயிண்ட்ஸே இருக்கும். ஸோ உங்களுடைய எஸ்டிமேஷனில் நிறைய விஷயத்தில் வந்து எஸ்டிமேஷனால் தான் ஆகுது விசிட்டிங் சார்ஜு அப்படின்றத கம்பெனி சைடில் பார்த்துருக்காங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். ரெண்டாவது, விசிட்டிங் சார்ஜ் நீங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து சார்ஜஸ் வாங்கும் போது 350 ரூபா வாங்கும் போது கஸ்டமர் டெஃபினெட்லி ஒரு வேலையுமே செய்யலை, என்கிட்ட எதுக்கு 350 ரூபா வாங்கினீங்கன்னு சொல்லிவிட்டு ரேட்டிங் கொடுக்குறாங்க, ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ட்ரைனிங்லேயே நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து எந்த இடத்துல வந்து உண்மையிலே ஜெனூன் கேஸ் தான், நான் போய் எந்த வேலையும் செய்யலை, கஸ்டமர் ஆன்லைனில் பே பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி அந்த காசை. நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் ஆன்லைனில் நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ நீங்கள் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கஸ்டமர் வீட்டில் விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா எந்த கஸ்டமராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பேயபிள் வந்து கஸ்டமர் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக ரேட்டிங் கொடுப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அதை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். லாஸ்ட்டு விஷயம் வந்து விசிட்டிங் சார்ஜில் வந்து நீங்கள் கால் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது உங்களுடைய நீங்கள் செய்ய முடியாத ஒரு வேலைக்கு மட்டும்தான் இருக்கணும், அன்னெசரியாக இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் என்னுடைய இந்த விசிட்டிங் சார்ஜை பற்றி உங்கள்கிட்ட நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். தேங்க்யூ.